நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை அகற்றுவது கோழைத்தனம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இரண்டாம், அதாவது விடுதலை போரை இந்த நாளில் தொடங்க தமிழக மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பன்முக தன்மைக்கும் கலாச்சார செழுமைக்கும் பெயர் பெற்ற இந்தியா அதன் 79வது விடுதலை நாளை கொண்டாடும் வேளையில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் துப்புரவு பணியாளர்கள் அகற்றப்பட்ட அந்த விஷயத்திற்கும் அவர் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் இன்றைய உண்மையான தேவையான சமூக நீதி உள்ளிட்ட அனைத்து உரிமைகளுடனும் சுதந்திரமாகவும் வாழும் உரிமைதான். எனவே அதை ஜனநாயகம் என்ற கருவியை கொண்டுதான் வென்றெடுக்க வேண்டும் எனவும், அத்தகைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான இரண்டாம் விடுதலை போரை இன்று தொடங்கி அடுத்த 6 மாதங்களில் வென்றெடுக்க இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு பெண்கள், குழந்தைகள் சுதந்திரமாக நடமாடக்கூட முடியவில்லை எனவும், பணி பாதுகாப்பும் ஊதிய பாதுகாப்பும் கோரி போராடி வந்த சென்னை மாநகர தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு அகற்றப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி உள்ளிட்ட எதுவும் கிடைக்கவில்லை என்றும், ஆனால் ஆட்சியாளர்கள் மற்றும் ஆண்டுக்கு ஒரு முறை உலகை சுற்றி வந்து உற்சாகத்தில் திளைக்கின்றனர் என்றும், ஆங்கிலேயர் ஆட்சியில் நிகழ்ந்ததை விட அதிகமான சுரண்டல்களும் அத்துமீறல்களும் இப்போதுதான் அரங்கேறுகின்றன எனவும் பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய காட்டமான அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் துப்புரவு பணியாளர்கள் நள்ளிரவில் அங்கிருந்து கைது செய்யப்பட்டு அகற்றப்பட்டதற்கும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.